ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தாய் மாமா வீட்டு சீர் செய்ய போகிறோங்க. என்ன சீருன்னா சடங்கு சீர் தான். சித்தி பொண்ணுக்கு, எங்கள் மாமாவோட தங்கச்சி பொண்ணுக்கு தான் இன்றைக்கி சடங்கு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சீர் செய்ய போகிறோம். நாங்கள் தான் தாய் மாமா விட்டாளுங்க, அதனால் தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சேலை, சுடிதாரு, பழம், பூ, மாலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சிம்பிளாக தாங்க, வீட்டளவு தான் வைக்கிறாங்க. இப்போது தட்டு தூக்கி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தராகவும் வாங்கிட்டு அதிகமாக யாரையுமே கூப்பிடலங்க. நம்ம வீட்டளவில் தான் போய் அப்படியேவும் சீர் செஞ்சுட்டு வர போகிறோம். இவங்க சித்தி பொண்ணு, இந்த பொண்ணு பெரிய பொண்ணு. 3வது பொண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சடங்கு. சரியான மழைங்க, நல்ல மழை பெஞ்சிச்சு. அவசர அவசரமாக தட்டு கொண்டு போனோம். இப்போ பக்கத்தில் அக்கா, அவங்க சித்தி, பெரியம்மா எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அப்படியே பக்கம்தான் வீடு, போய் அப்படியே நம்ம டக்குன்னு போயிட்டோம். மழை ஒரு செகண்ட், ஒரு 5 நிமிஷம் கூட நிற்கலைங்க. மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே போக பாருங்கள், நல்ல மழை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம். எங்கள் எதிர்த்து வீட்டுக்கார சித்தப்பா அவங்க இன்றைக்கி வசந்த விழா வச்சுருந்தாங்க. அதுதான் வேட்டு எல்லாம் போட்டிருக்காங்க, வெடி எல்லாமேவும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க, சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. தலைக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் எடுக்க முடியல. இவங்க மாமா ஒய்ஃபு, இவங்க பெரியம்மா, அவங்க அத்தை, பின்னாடி வரவங்க இந்த ப்ளூ கலர் சேலை அத்தை, இவங்க அக்கா, மாமா ஒய்ஃபு, தங்கச்சி, எங்கள் அவ்வா வராங்க. எல்லாம் ஆள் இல்லாமல் தட்டு 2 தட்டாக கையில் பிடிச்சிட்டு வந்தோம். எல்லாமே தட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சாச்சுங்க. தலைக்கு தண்ணி ஊற்றலான்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தலைக்கு தண்ணி ஊற்றி டக்குன்னு நல்ல நேரம் இருக்கும்போதேவும் ரெடி பண்ணிடலாமே ரெடி பண்ணோம். யாரையுமே கூப்பிடல, நம்மளாம் போய் செஞ்சுட்டு வந்தாச்சு. இப்போ அக்கா எல்லோரும் வந்திருக்காங்க, பெரியம்மா எல்லாருமேவும். இப்போ தலைக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தலைக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இப்போ பாப்பா கிளம்பிட்டு பாருங்க. சேலையெல்லாம் கட்டியாச்சுங்க, புது சேலை. தாய் மாமா வீட்டு சேலை கட்டியாச்சு. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சேலை கட்டி ரெடி ஆகிட்டு வரவும் மாலையை போட்டு இன்னும் சாஸ்திரம் இருக்குது. சடங்கு முடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து பொட்டு வைக்கிறதுக்கு அந்த சாயந்தரம் 4:30 to 6 நல்ல நேரம். அந்த டயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவசரமாக செய்கிறோம். பாருங்கள், மழை மறுபடியும் மழை சரியான மழையில் வீடியோ எடுக்க வேணாம். குட்டி பசங்க பாருங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மாலையெல்லாம் போட்டு தாய் மாமா மாலை போட்டு பொட்டு சந்தனம் போட்டு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். பக்கத்தில் ரேடியோ அந்த பாட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வாய்ஸ் எல்லாமே கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா அப்படியே வாய்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பேன். பாட்டு அப்படியே போட்டு விட்டோம்னா காப்பிரைட் வந்துடும். அதனால தான் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது தாய் மாமா மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ சந்தனம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அடுத்து நானுமே வைக்கிறேன் பாருங்கள். சந்தனம் பொட்டு எல்லாமே வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறமா மடி நிரப்பணும். எங்கள் வழக்கப்படி பாருங்கள், அந்த முந்தானியில் மடி நிரப்பணும். ஆசீர்வாதமெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா
எங்கள் அவ்வா பொட்டு வைக்கிறாங்க. முந்தியில் காணிக்கை முடிஞ்சு வைக்கணுங்க. காசு சேலை கட்டும்போதேவும் கட்டுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு வச்சாச்சு. கட்டினதுக்கப்புறமா இப்போது மடி நிறச்சிக்கிட்டு இருக்கோம். தேங்காய் பழம் இருக்குது பார்த்திங்களா, வாழைப்பழம், அது அப்படியே மடி நிறைக்கணும். மடி நிறைச்சதுக்கப்புறமா மாமா பைசா கொடுத்தாரு. அவ்வளோதாங்க, சாஸ்திரம் முடிஞ்சிருச்சு. சடங்கு முடிஞ்சிச்சு. பாப்பாவுக்கு அப்படியே நின்று அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே துறமிட்டுறதுக்கு போகணும். துறமிதிக்கிறதுக்கு எங்களோட பேச்சில் துறமிட்டுறதுன்னு சொல்லுவோம். உடனே டக் டக்குன்னு அந்த 6 மணிக்குள்ளே அப்படியே டக் டக்குன்னு கொஞ்ச நேரம் மழை நின்றுருந்துச்சுங்க. அந்த டயத்தில் அந்த கேப்பில் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மடி நிறச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, பழம் தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க துறை மிதிக்கிறதுக்கு. இப்போ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. செம்பு பொங்கல் செம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்ற மாட்டாங்க. சுற்றி வெத்தலை மஞ்சள் தடவி தேங்காய் பூ வச்சு அப்படியேவும் பாப்பா கொண்டு வரும். அங்கே செய்கிறத பாருங்கள். கிணத்துல தான் போய் செய்யணும். இது பார்த்திங்கன்னா இப்போ உடனுக்குடனே செய்கிறோம். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாள் சடங்குன்னா மறுநாள் காலையில் தான் இந்த மாதிரி சாஸ்திரமெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ காலங்கள் மாற மாற உடனுடனே டக் டக்குன்னு எல்லாமே செய்கிறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலாடை அணி விழாவா மேலாடை அணி விழான்னு தான் ஒரு ஃபங்க்ஷன் வரும். தாவணி போடுற ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வச்சாலுமே இந்த மாதிரி தாங்க மிதிக்கிறதுக்கு போவாங்க. நைட்டு எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். தாவணியெல்லாம் போட்டதுக்கப்புறமா சேலை தான் கொண்டு வந்து கட்டுவாங்க. கட்டினதுக்கப்புறமா காலையில் போய் அந்த துறை மிதிக்கணும். அதேமாரி தான் இப்போ பாப்பா கூப்பிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டில் இருந்து. கல்யாணம் பண்ண புது பொண்ணுக்குமே இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் சாஸ்திரம் செய்வோம். கல்யாணம் பண்ண அன்னைக்கேவும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஊரை சுற்றி அப்படி கிணத்து மேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். குளத்துல தண்ணி கொண்டு போகணும், மஞ்சள் பொடி கொண்டு போகணும், வெத்தலை பாக்கு. இதுக்கு வந்தாச்சுங்க கிணத்து மேட்டுக்கு. நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தனால தான் இங்கே வாய்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது. இந்த குட்டி பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சவுண்டு விட்டுக்கிட்டு. அது பார்த்திங்கன்னா அந்த 3 பேர் தான் அந்த சேர்த்து தூக்கணும். இறக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இறக்கி வைக்கணும். தனியாக ஒரு பொண்ணாக தூக்கக்கூடாது. அங்கே வீட்லேயும் 3 பேர் தான் அங்கே தூக்கணும். இங்கேயும் வந்து இறக்கி வைக்கும்போது 3 பேர் தான். இப்போ வெத்தலை 2 வெத்தலை 2 பாக்கு மஞ்சப்பொடி வச்சு தண்ணியை 4 மூலையிலையும் ஊற்றணும். இதேமாரி தான் பாப்பா கையில் அந்த வெத்தலையோட மஞ்சள் பொடி போட்டு வெத்தலை அந்த பாக்கு எல்லாமே வச்சு அப்படி 4 மூலையில் தெளிக்கணும். தெளித்து விட்டு அப்படியேவும் போட்டுருவாங்க. இப்போ ஒரு மூலையில் போட்டாங்களா, இன்னும் 3 மூலைக்கு போடணும் பாருங்கள். எங்கள் ஊர் சாஸ்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட சமுதாயத்தில் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம். எல்லாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. குட்டி பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டை கொண்டு போய் வைக்கிறது பாப்பா இன்னொரு தங்கச்சி வீடியோ எடுத்தாங்க, சரியாக எடுக்க முடியல. அதனால் இங்கே கிணத்துமேட்டில் இருக்கிறது மட்டும்தான் வரும். வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்களாகிய நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக 4 மூலையிலையும் இது பண்ணிவிட்டு முறமக்கார பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க அந்த மாதிரியெல்லாம் கூட வந்தாங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி அந்த பொடி மஞ்சள் பொடி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அது மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செம்பு வெறும் செம்பு தான் கொண்டு வந்திருப்போம், தண்ணி ஊற்றாமல். இப்போது தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அந்த சுற்றி வெத்தலை தேங்காய் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகணுங்க. அதுதான் எங்களோட சாஸ்திரம். இப்போ எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா சாஸ்திரம் செஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் பொடியை முகத்தில் தடவி மஞ்சள் குளிக்கணும்.
பிள்ளைய யாருமே முறம்கார பிள்ளை யாரும் வரல, அதனால் குட்டி பாப்பா இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு தேய்ச்சி விட்டாச்சு. பாருங்கள் குட்டி பசங்க எவ்வளோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போதே சிரிப்பாக தான் வருது. வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. வீடியோ எடுத்து நல்லாவே எடுக்காமல் போயிட்டாங்க தங்கச்சி. அதனால் அதெல்லாம் அப்லோட் பண்ண முடியலைங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பசங்க. அந்த பாட்டு வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதனால் பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட். பாய், நன்றி, வணக்கம்.